கொடுத்திருக்கின்றன. அவர்கள் காரணம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மத்திய அரசோடு இணக்கமாக செல்வதாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி அண்ணன் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அரசியல் தலைவராக, தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக தமிழகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து வருகின்றார். நிச்சயமாக அவருடைய பொற்கால ஆட்சியில் தமிழகத்தினுடைய உரிமை முழுவதுமாக பாதுகாக்கப்படும். டெல்லியில ஃபைல் பண்ணது பார்ட்டி அந்த சிம்பிள் நம்ம அடுத்தது என்ன பொசிஷன்ல இருக்கு சார்? நீதிமன்றத்தினுடைய வழக்கு வருகின்ற 6ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கின்றன. எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. அஇஅதிமுக அம்மா என்ற பெயரில் நாங்கள் செயல்படுவதற்கு நீதிமன்றம் எங்களுக்கு உத்தரவு வழங்கும், அனுமதி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அரசு மேல அதிருப்தி இருக்கனால சீக்கிரம் அரசு கலைப்போம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பிப்ரவரியில் இருக்கனால அம்மா போறதுனால அரசு திறந்து தரவில்லை. நீதிமன்றத்தில் எங்களுடைய 18 சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இப்பொழுது விசாரணை முடிந்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வரப்பெற்ற பின்பு சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும். அப்பொழுது வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த அரசு பெரும்பான்மை இழந்து வீட்டுக்கு செல்லும். பழனிசாமி நிச்சயமாக வீட்டுக்கு செல்வார். மத்திய அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ டீசல் பெட்ரோல 4 நாள் எப்படி 78 ரூபா பக்கம் போயிடுச்சு. மத்திய அரசினுடைய செயல்பாடு பேசுறது முழு பேசுறதுல நீங்களும் பேசுறது. நாங்கள் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காங்களே, மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி சேர மாட்டேன் என்ற உறுதியை மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மத்திய அரசை பல்வேறு காலகட்டங்களிலே அவர் மத்திய அரசு குறித்த விளக்கங்களையும் விமர்சனங்களையும் வைத்திருக்கின்றார். சில தினங்களுக்கு முன்பாக கூட பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார். முத்தலாக் முறையில் மத்திய அரசு நீதிமன்றம் சொன்னதால் நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்ன மத்திய அரசு நீதிமன்றம் சொல்லியும் காவிரியில் தண்ணீர் விட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்துக்களை எல்லாம் மிக தெளிவாக, தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசை துணிவோடு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தான். துணிவோடு மத்திய அரசை எதிர்த்து வருகின்றார்.